வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, அக்டோபர் 9 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே மனிதனே அறிவின் உயர்வில் ஈசன் என்று பிரகடனப்படுத்துகிறார். ஒரு பாடலிலே இப்படி சொல்கிறார்: கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துணர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்துமாக கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தம் ஆகிவிட்டான் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே கடவுள் எனப்படுபவன் என்று சொல்வதனாலே, அவன் என்று பேசுவதனாலே எங்கே அவனை காட்டு, எங்கே இருக்கிறான் என்பவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு நடிகர் இருக்கிறார், அவருடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கிறது, அவருடைய தோற்றம் பிரமாதமாக இருக்கிறது என்னும்போது என்னமாக நடிக்கிறான் என்று சொல்லுகிறோம். நம்மை விட வயதில் பல ஆண்டுகள் மூத்தவராக இருப்பார், ஆனால் அவரை அவன் என்று விളിக்கிறோம். அதே போல நாம் வளர்க்கும் செல்ல பிராணி இருக்கிறது, அது அக்ரணை தான், அது என்று தான் அழைக்க வேண்டும். ஆனால் அது நமக்கு மிக நெருக்கமாகி விட்டபடியால் அவன் வருகிறான், அவன் செல்கிறான் என்று பெயரிட்டு அழைக்கிற வழக்கம் இருக்கிறது அல்லவா? அதுபோலவே கடவுள் நிலையும் இயற்கை நிலையும் இருப்பு நிலையும் இறைநிலையும் அதுதான். ஆனால் நாம் நெருக்கமாக அதனோடு ஒன்று பழகும் போது அவன் என்று தானாகவே விழிக்கிற வழக்கம் வந்து விடுகிறது என்பதால் கடவுள் எனப்படுபவன் என்று நாம் பேசுகிறோம். அப்படி கடவுள் எனப்படுபவன் தான் மனிதனாக வந்திருக்கிறான் என்பது என்னவென்றால், எல்லாம் வல்ல இறைநிலை இயற்கை என்கிற அந்த பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, அது தன்மாற்றம் பெற்று பல வடிவங்களை பெற்று வந்திருக்கின்றது. இறுதியில் மனிதனாகவும் அது பரிமளித்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அப்படி மனிதன் வந்துவிட்ட அந்த செய்தி, அதாவது கடவுளே மனிதனாக வந்துவிட்ட செய்தி, மனிதன் தன்னுடைய அறிவின் மூலமாக கருத்துணர்ந்து கருத்து இயங்கி கருத்து அறிகிறான். பின்பு காணுகிற எல்லா பொருளுமே இறைநிலைதான், இயற்கை நிலைதான் என்று கண்டுகொள்கிறான். அதுவே நானாக இருப்பதனால் தானாகவும் பார்க்கிறான் இறைநிலையை என்பது. அந்த இறுதி நிலையை எட்டிய பிறகு தான் பெற்ற அந்த உணர்வை, இறைநிலையே அல்லது ஈசனே மனிதனாக வந்திருக்கிற அந்த பெற்ற அந்த உணர்வை எல்லோருக்கும் புகட்டுவதற்கு தக்க வகைகளிலே வழி முறைகளை திட்டங்களை வகுக்கிறான். அவனே ஞானியாகவும் ஆகிறான் என்பதாக சொல்லுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். எனவே இறைநிலை என்பது, ஈசன் என்பது அதுவேதான் மனிதனாக வந்திருக்கிறது என்கிற நிலையை எப்போது மனிதன் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், மனிதன் தன்னுடைய அறிவின் உயர்வால் தன்னையே ஈசனாக கண்டுகொள்ள முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.